ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் காலையிலேயே சாப்பாடு வச்சுட்டேன். டிஃபன் இல்லை. அந்த சாப்பாட்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வடசட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே கடுகு போட்டுடணும். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவந்த உடனேயே அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் முட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா செவந்துடணும், கருகக்கூடாது. மட்டும் அரிஞ்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தேவையான வரமிளகா போட்டுக்கலாம். நான் 2 மிளகா போட்டிருக்கேன். கூடவே ஒரு பரட்டி விட்டுட்டு கூடவே ஒரு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பெரிய தக்காளி பழமாக இருந்தால் 1 பழம், சின்ன தக்காளி பழமாக இருந்தால் 2 பழம் பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து விட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே நான் அரைச்சி வச்சுருக்க சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தாக்க கூட போட்டுக்கோங்க. எனக்கு 1/2 டீஸ்பூன் போதும். இது காரம் எனக்கு போதுமானது. உங்களுக்கு அதிகமாக வேணுமா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். பரட்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வெண்டைக்காய் புளி ஊற்றாமையே வளவளன்னு இல்லாமல் நல்லா உதிராக வர மாதிரி சூப்பராக பண்ணிடலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சு தான் இந்த காயை வணக்கணும். தட்டு வச்சு மூடி வச்சுக்கோங்க. இது 2-3 டைம் இடையில எடுத்து பரட்டி விட்ருங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ உதிரியான வெண்டைக்காய் பொரியல் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பூ திருவி போட்டு பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புளி ஊற்றாமல் அப்படியே உதிராக வர நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக செஞ்சுட்டோம். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.